Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 12th July 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ அமெரிக்க சந்தை நேற்றுக்கு கொஞ்சம் ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது. இது கொஞ்சம் வலுவான ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் 0.93%, S&P 500 0.67, நாஸ்டாக் 0.55. இந்த வலுவான ஏற்றம் மற்ற சந்தையில் பிரதிபலிக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்று துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படி பெருமளவு எல்லாமே பெரிய ஏற்றத்துடன் துவங்கவில்லை, கலந்து துவங்கியதை பார்க்கிறோம். குறிப்பா ஜப்பானோட நிக்காயும் சீனாவோட ஷங்காய் ரெண்டுமே கொஞ்சம் இறங்கி துவங்கி வியாபாரமாகி வருகிறது. மற்ற ஹாங்காங், காஸ்பி, தாய்வான் சந்தைகள்லாம் சற்றே ஏற்றத்துடன் வியாபாரமாகி கொண்டிருக்கிற இந்த நிலையில் நம் சந்தை எப்படி வியாபாரமாகுது அப்படின்னு பார்க்கலாம். நம் சந்தை அப்படின்றது இப்போ கிஃப்ட் நிஃப்டி இல்லையா, இப்போ SGX நிஃப்டி போல கிஃப்ட் நிஃப்டி இப்போ மார்ஜினலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்துடன் அப்படின்னு பார்த்தோன்னு சொல்ல முடியல, இறக்கத்துடன் சொல்ல முடியல. இட்ஸ் அ ஃபிளாட் ஓப்பனிங். ஏற்குறைய 8லேருந்து 10 பாயிண்ட் அந்த டிஃபரன்ஸ்ல தான் துவங்குவதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறது. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம 18,700 18,480 அப்படின்னு வச்சிருக்கோம். மேல இந்த 18,480 ரெண்டு முறை பிரேக் பண்ண முயற்சி பண்ணி இப்போ இன்னும் அதுக்கு மேல உட்கார முடியல. ஸோ இப்போதைக்கு அந்த 19,480 மேல நம்ம அந்த 19,450 அப்படின்றத கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ அந்த எல்லை தாண்டப்படாத வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிரமமான திசையில் தான் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதை தாண்டிச்சுன்னா மிகப்பெரிய அடுத்த கட்ட உச்சத்திற்கு இது போகலாம். இன்னும் ஒரு 700-800 புள்ளிகள் ஒரு பிரதான ஏற்றத்துக்கும் தன்னை கொண்டு போகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட வீக்கா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சப்போர்ட்டான 46,500, 47,000 இந்த ரெண்டு எல்லைக்கு உள்ளாதான் வியாபாரம் ஆகிட்டு வருது நம்ம பார்க்குறோம். அதனால இப்போதைக்கு இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடாக தான் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மாற்றம் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். கோல்டு பிரைஸ் மட்டும் கொஞ்சம் கூடி இருக்கிறது, பிரெண்ட் குரூடும் கொஞ்சம் கூடி இருக்கிறது, மற்றபடி பெரிய மாற்றம் இல்லை. பாண்டியில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா, இந்தியாவோட இன்ஃபிளேஷன் டேட்டா, சிபிஐ டேட்டா வர இருக்குது. ஸோ இப்போ பொருட்கள் விலையெல்லாம் ஏறி இருக்கிற நிலைமையில கொஞ்சம் கூடுதலான இன்ஃபிளேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஜூன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மே மாதம் 4.2% இருந்தது, இப்போ 4.6 வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பார்க்கலாம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பையாஸாக இருக்கிறாங்க. 1197 கோடிக்கு நேற்றுக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் டிஎஸ் வந்து கொஞ்சம் சப்டியூட் பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு 7.25 கோடிக்கு விற்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். SFL ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஆரம்பிக்கும் லைவ் மார்க்கெட்ல ஃபார் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங். இது ஒரு ஸ்கில், லைஃப் டைம் ஸ்கில்லாக கற்றுக்கிறதுக்கான ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஒரு மாத பயிற்சி வகுப்பு லைவ் மார்க்கெட்ல 9 to 11 இதை கண்டக்ட் பண்ணுறோம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம், அதாவது லேர்னிங் பார்ட்ல லெவல் 2ல இருக்குது. இதுல வந்து எல்லாமே டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான எல்லா பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை நம்ம படிப்போம். எல்லாருக்கும் ஏதுவாக இருக்கிறதுக்காக 8 to 9 இரவு ஆன்லைன்ல அதை நடத்துகிறேன். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே வீட்டில் ஒரு மிக்சி கிரைண்டர் வைக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோவாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் வந்து நிஃப்டி 50லேருந்து ஒரு 10 கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். டைமர் ஸ்விங் அப்படின்ற பேரில். ஸோ அந்த லிமிடெட் ஆஃபர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நிஃப்டியோட ட்ரேடிங் எவ்ரிடே 11 o'clock அப்படின்றத நம்ம லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேல இருக்கிறத பார்க்குறோம். லாஸ்ட் ஒரு 6 days அப்படின்றது ஒரு சைட்வே மூவ்மெண்ட் இருந்தது பார்க்குறோம். இதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு ஏற்றத்துக்கான முயற்சி பண்ணது, ஆனால் அது ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக முடிஞ்சாச்சு. இந்த ஸ்பின்னிங் டாப்னு சொல்வதாக இருந்தால் விக் கொஞ்சம் அதிகமான அளவு மேலே இருக்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சைட்வே மூவ் வந்து சீக்கிரம் அது வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது ஏதோ ஒரு திசையில் வேகமான நகர்வு இருக்கும். மேலையா கீழையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, வீடியோ கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.